ஹலோ ட்ரேடர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்க போகிறோம். ஆப்ஷன் பையர்ஸ் மெயினாக கவனிங்க. இது வந்து ரொம்பவே உங்களுக்கு இன்ட்ராடே பொசிஷன் எடுக்கிறதுக்கும் சரி, பொசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ யாராவது பொசிஷனல் பிளேஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் அது வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்விங் ட்ரேடும் அழகாக எடுக்கலாம். அது ஸ்டாக்ஸுக்கும் ஒர்க் அவுட் ஆகும், அதே மாதிரி இண்டெக்ஸ் ட்ரேடிங்க்கும் ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? ஸோ வீடியோவை கவனமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சாரி, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து இதுலேயே வந்து பக்காவான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்ன, பொதுவாக நீங்கள் ட்ரேடிங் லைஃப்பில் கேட்டுக்கிட்டு பழக்கப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அதையும் எக்ஸாக்டாக எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், நம்ம எல்லோரும் எங்கே தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத பக்காவாக நான் அதை ஐடென்டிஃபை பண்ணி சொல்ல போகிறேன். இது ரொம்ப சிம்பிள் தானே, இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்காதீங்க. இதுதான் பக்காவாக மார்க்கெட்டில் நடந்துகிட்ருக்க விஷயம். நீங்களோ சரி நானோ சரி ஃபாலோ பண்ணாமல் விடுற விஷயம். ஆனால் சிம்பிளாக அதுதான் நடக்குது. அதுதான் பயங்கரமான ஒரு மூமெண்ட்டும் கொடுக்குது. அது என்ன, அது எப்படி நம்ம பண்ணலாம், எப்படி பொறுமையாக வெயிட் பண்ணலாம், எப்படி பொறுமையாக வெயிட் பண்ணி நம்ம நல்ல இது மூலிமா பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கிளியர் கட்டாக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, எப்போவுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்விங்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு மாதம் ஆரம்பிக்கும் போது ஒரு வாரம் ட்ரேட் பண்ணாதீங்க. அது ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, சிம்பிளான ரீசன். இப்போ பாருங்கள், இப்போ ஃபின் நிஃப்டி இந்த சார்ட்டு பார்த்துக்கோங்க. இங்கேருந்து நேற்று ஒரு நல்ல ஃபால் ஆச்சு, ஃபால் ஆகிட்டு இந்த இடத்துலேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி இன்றைக்கி ஒரு நல்ல அப்சைடு ஒரு மொமெண்டமோடு நல்லா போச்சு. கரெக்டுங்களா? சரி, இப்போ ஏன் எக்ஸாக்டாக இந்த இடத்துலேருந்து புல் பேக் ஆகி அப்படியே இவ்வளோ தூரம் போயிருக்கணும்? இந்த இடத்துல நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து ஏன் இந்த மாதிரி ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கு? அதுவும் பாருங்கள், இவ்வளோ பெரிய மொமெண்ட். எல்லோரும் நினைக்கலாம், சரி ஓகே, நேற்று இவ்வளோ பெரிய ஃபால் ஆச்சு, இவ்வளோ பெரிய ஃபால் ஆனதுக்கு இது ஒரு சின்ன ஒரு அப்சைடு தான் அப்படின்னு நினைக்கலாம். அப்படி சொல்கிறது தப்பே இல்லை, ஆனால் எல்லாத்துலேயுமே ஒரு வேல்யூவாக சேர்த்து சொல்லணும், ஒரு வேல்யூ ஆடடாக நம்ம சொல்லணும். அது ஏன் அப்படின்னு நிறைய பேர் கரெக்டாக சொல்ல மாட்டாங்க. அது உண்மையான ரீசன் என்ன, அப்படியே நீங்கள் வீக்லி சார்ட்டு போய் பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் ஏன் ஒரு வாரம், நீங்கள் எப்போவுமே ஒரு மந்த் ஸ்டார்ட் ஆனே ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க சொல்கிறேன்னா, நமக்கு வீக்கில் ஒரு வீக்லி கேண்டில் ஃபார்ம் ஆகும். அந்த வீக்லி கேண்டிலோட டாப் அண்ட் பாட்டம் மார்க் பண்ணிக்கோங்க. வீக்லி கேண்டில் மார்க் பண்ணும்போது நீங்கள் வந்து பாடி அண்ட் விக் எல்லாத்தையும் சேர்த்து கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி பெரிய புல்லிஷ் கேண்டில் இருக்கும்போது நீங்கள் விக் டு விக் கனெக்ட் பண்ணால் உங்களுக்கு கரெக்டான சப்போர்ட் பாயிண்ட்டோ ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டோ கிடைக்காது. ஸோ அந்த ரீசனால் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இது வந்து நான் இப்படி ட்ரா பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து பாடியும் சேர்த்து கூட நீங்கள் வந்து லைன் வரைஞ்சிக்கலாம், ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ எக்ஸாக்டாக பாருங்கள், இதோட லோ பாருங்கள், கிட்டத்தட்ட 21,508 இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், எக்ஸாக்டாக இன்றைக்கி இந்த கேண்டில் வந்து நல்ல ஒரு டவுன்லேருந்து ஒரு நல்ல புஷ் எடுத்து மேலே போயிருக்குது. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இங்கே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்கிறேன். இந்த இடம் நீங்கள் ஏற்கனவே இந்த வீக்லி கேண்டில் பேசிஸில் வரைஞ்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுன்னு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த இடத்துல ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிற மாதிரி தெரிஞ்சுன்னா கால் ஆப்ஷன் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு தான் ஹிட் ஆக வாய்ப்பு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆப்ஷன் பைஸ் எப்பவுமே புலம்புவீங்க, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுன்னு. கரெக்டான இடத்துல போட்டால் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அப்போ இந்த இடத்துல போட்டால் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிட் ஆகும். ஆனால் இங்கே தான் மினிமம் லாஸ் ஆகும். நீங்கள் சும்மா எங்கெல்லாமோ ரேண்டமாக ட்ரேடில் என்ட்ரி ஆகி இந்த டக்குன்னு 5 பாயிண்ட் பிடிக்கிறேன், 10 பாயிண்ட் பிடிக்கிறேன், இல்லை வந்து டவுன் வருது மறுபடியும் 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் பிடிக்கிறேன், இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஓவரால் பார்த்தீங்கன்னா மந்த் எண்ட் வரும்போது ப்ராஃபிட் இருப்போமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி வீக்லி கேண்டிலோட ஹை அண்ட் லோ வச்சுலாம் நீங்கள் எடுக்கும் போது உங்களுக்கு சூப்பரான ஒரு ஸ்விங்கு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்விங்கை நீங்கள் வந்து போயிட்டு இண்டெக்ஸ்லையோ இல்லை ஸ்டாக்ஸ்லையோ அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு செம ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? இது அப்ளை பண்ணி பாருங்கள். பார்க்கும்போது என்னடா அப்படிமா இருக்கும், ஆனால் நிஜமாக சொல்கிறேன், இது செம பவர்ஃபுல்லாக ஒர்க் ஆகும். பொறுமையாக வெயிட் பண்ணி தான் செஞ்சு பாருங்கள். எக்கச்சக்க ஸ்ட்ராட்டஜி எல்லோரும் ஃபாலோ பண்ணுவீங்க, எக்கச்சக்க இண்டிகேட்டர்ஸ், எக்கச்சக்க ட்ரேடிங் மெத்தட்ஸ் இல்லை நிறைய வச்சுருப்பீங்க. இது சிம்பிளான ஒரு விஷயம், இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதுதான் நடக்கா அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிஸ்க் கம்மியாக இருக்குது. சரி, இப்போ இது உடச்சதுன்னா என்ன பிரதர் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா யோசிச்சு பாருங்கள். இங்கே உடச்சதுனாலும் உங்களுக்கு வந்து லாஸ் வந்து மினிமமாக இருக்கும். ஆனால் மறுபடியும் இங்கே பெரிய புட்ரன்னு உங்களால் கேப்சர் பண்ண முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு? இது மற்ற எந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல பிரேக் ஆகிற மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் போவீங்க. சரி, ஓகே. இந்த இடத்துல அதே மாதிரி நல்லா புரிஞ்சுக்கோங்க, ட்ராப் ட்ரேடிங் நடக்க வாய்ப்பில்லை. ட்ராப் ட்ரேடிங் எங்கே நடக்குன்னா, டே ஹை டே லோ இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ப்ரீவியஸ் டே ஹை ப்ரீவியஸ் டே லோ இதில் தான் ட்ராப் பண்ணுவாங்க. இண்டெக்ஸ் ட்ரேடிங்லேயுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, வீக்லி கேண்டிலோட ஹை லோவை பிரேக் பண்ணுறப்ப ட்ராப் அந்த அளவுக்கு நடக்கிறது வந்து சான்சஸ் ரொம்ப 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 கம்மி. கண்டிப்பாக அது பிரேக் பண்ணிச்சுன்னா, இப்போ இந்த அப்சைடில் பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகி மேலே தான் போகும். டவுன் சைட் பிரேக் ஆச்சுன்னா பேரிஷ் கேண்டில் போட்டு கீழே தான் போகும். சரிங்களா? அதை நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க.
ட்ராப் இதுலேயே நடக்க வாய்ப்பு இல்லைனா அப்போ இதே மெத்தடை நீங்கள் ஸ்டாக்ஸில் யோசிச்சு பாருங்கள். இப்போ நிறைய ஸ்டாக்ஸ் நல்லா மூவ் ஆயிருக்கு இல்லையா, நீங்கள் எல்லா ஸ்டாக்ஸில் போய்ட்டு அப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். போன வீக்லி கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மொதல் வீக்லி கேண்டில் பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் போயிருக்கும். ஏன் இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் போச்சுன்னா, டெக்னிக்கலாக நீங்கள் எதனாலும் சொல்லலாம், இல்லை நியூஸ் வந்திருக்கு அதனால் இதனால் என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் சிம்பிளாக நீங்கள் இந்த மாதிரி வீக்லி கேண்டிலோட ஹை லோவை மார்க் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அந்த ஜோனுக்கு அப் சைடோ டவுன் சைடோ பிரேக் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாகவே சிம்பிளாக சூப்பரான ரிட்டர்ன்ஸ் மேக் பண்ண முடியும். இது எல்லாத்துலேயுமே செட் ஆகும். சரிங்களா? இப்போ நீட்டாக இதை கவனித்து பாருங்கள். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியில் பார்க்கலாம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பாருங்கள், வீக்லி கேண்டில் பாருங்கள், இதெல்லாம் நல்ல புல்லிஷ் கேண்டில். இப்போ நல்ல ரேலி ஆனதுனால கேண்டில்லாம் நல்ல பெரிய பெரிய சைஸில் இருக்குது. இங்கே பாருங்கள், நல்ல புல்லிஷ் கேண்டில். இதோட டாப் அண்ட் பாட்டம் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், எக்ஸாக்டாக எங்கேருந்து இது ரிவர்ஸில் எடுத்துருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? அப்படியே 5 மினிட்ஸ் வந்து பாருங்கள். நேற்று ஒரு நல்ல பெரிய ஃபாலுக்கு அப்புறம் எக்ஸாக்டாக ஏங்க இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆகணும், இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆக போய் தான் இவ்வளோ ஒரு கண்டினியூஷனாக சரியான மூவ்மெண்ட் ஆச்சு. நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி லோலேருந்து ஹை வந்து 1000 பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு. இதை சரியாக நிறைய பேர் இன்றைக்கி கவனிக்காமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் பாருங்கள், ஆனால் இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் ஆனது காரணம் என்னென்னா இந்த பேஸ். இதுதான் உண்மையான அந்த பை அட் லோ அப்படின்னு சொல்கிறது. புரியுதுங்களா? அதை தான் சொல்கிறேன். செல் அட் ஹைங்கிறது இப்போ இங்கேருந்து நம்ம சான்ஸ் கிடச்சுன்னா நம்ம செல் அடித்தோம்னா இதே மாதிரி ஒரு டவுன்ஃபால் நமக்கு கிடைக்க வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதுதான் செல் அண்ட் ரைஸ், இதுதான் பை அண்ட் டிப்ஸ். எக்ஸாக்டான பை அண்ட் டிப்ஸ் செல் அண்ட் ரைஸ்னால் இது தான். பொசிஷனல் பிளேஸ் நீங்கள் இங்கே இல்லை இங்கே தான் என்ட்ரி ஆகணும். அதே மாதிரி இன்ட்ராடே பிளேஸ் வந்து நீங்கள் வந்து சின்ன சின்ன மொமெண்டம் கேட்ச் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த சின்ன சின்ன மொமெண்டம் எப்படி கேட்ச் பண்ணலாம், அந்த சின்ன சின்ன மொமெண்டமில் எது எக்ஸாக்டான ஒரு மைனரான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எது ஆக்ட் ஆகும் நீங்கள் தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக என்னோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம கொடுக்குற லெவல்ஸ் எல்லாமே ரொம்ப அக்யூரேசியாக இருக்கும். நம்ம ஃபாலோ பண்ணுறது கேன் மெத்தட். சரிங்களா? ஸோ டெலிகிராம் குரூப்போட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கேன், மறக்காமல் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக இன்ட்ராடே பேஸுக்கும் சரி, பொசிஷனலாகவும் நமக்கு நல்ல லெவல்ஸ் கிடைக்கும், நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஸோ பொசிஷனல் பேஸுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்களே பார்த்தீங்க, பேங்க் நிஃப்டி இந்த இடத்துலேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி போனோன்னே எவ்வளோ பெரிய ஒரு மூவ்மெண்ட் வந்து கண்டினியூஸாக போயிருக்கு பாருங்கள். இதுதான் சொல்கிறேன். ஏன்னா இது எந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து பாருங்கள், வீக்லி கேண்டலோட லோவில் கரெக்டாக சப்போர்ட் எடுத்திருக்கு. அதுதான் அந்த 46,880 அங்கேருந்து பவுன்ஸை பாருங்கள். சரி, ஓகே. இப்போ இதே இது வந்து நம்ம நிஃப்டிலையும் பார்க்கலாம். எக்ஸாக்டாக பாருங்கள், நிஃப்டி இந்த வீக்லி கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது போன வாரத்தோட வீக்லி கேண்டில், அதோட டாப்புங்க நான் மார்க் பண்ணியிருக்கேன் 21,493 அண்டு 20,965. இங்கே பாருங்கள், அதுக்கு அடுத்த கேண்டில் ஃபார்ம் ஆச்சு. நேற்று இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு டீப்பான கரெக்ஷன் ஆச்சு. ஆனால் எக்ஸாக்டாக பாருங்கள், இந்த போன வாரம் வீக்லி கேண்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதோட அந்த பேஸ் ஓப்பன் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த ப்ரைஸ்லேருந்து ஆக்சுவலாக இன்றைக்கி இவ்வளோ பெரிய ரிவர்ஸ் ஆகிருக்குது. நல்லா கவனிச்சு பாருங்கள், 20,965. இங்கே பாருங்கள், இது ரொம்பவே பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். நீங்கள் எவ்வளோ பெரிய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி என்ன எது நீங்கள் ஃபாலோ பண்ணாலும், ஹெட்ஜ் பண்ணாலும், இதை ஒரு சிம்பிளான மெத்தட் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இங்கே உங்களுக்கு எக்கச்சக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நல்ல ட்ரெண்டும் கிடைக்கும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் சூப்பராகும். ரிவார்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிஸ்க் ரிவார்டு கிடைக்கும். 1:5 1:10 அந்த லெவல்லாம் உங்களுக்கு கிடைக்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸ்டாப் லாஸ் ஹிட் அடித்தாலும் மினிமம் லாஸ் தான் ஆகும். ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட் அடிச்சாலும் உங்களுக்கு ஆப்போசிட்டாக போகிற டேரக்ஷனில் பெரிய ட்ரெண்ட் பிடிக்க முடியும். ஏன்னா ஒரு வீக்லி சப்போர்ட்டை இப்போ பிரேக் பண்ணி இங்கேருந்து நீங்கள் எடுக்கிறீங்க, கால் ஆப்ஷன் பேஸ் பண்ணி எடுக்கிறீங்க. ஆனால் அது ஃபெயிலியர் ஆகி இப்போ இன்கேஸ் இதை உடைக்குது அப்படின்னா அப்போ உங்களுக்கு பெரிய புட்ரெண்ட் கிடைக்கும் தானே அர்த்தம். சிம்பிளான லாஜிக் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெரிய ட்ரெண்டு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து கேரண்டீட். அது எந்த பக்கம் இருந்தாலும் நீங்கள் பிடிக்கலாம். நேக்கடான பையிங் பொசிஷன் ஆப்ஷன் பையிங்கில் பண்ணால் இது ஒன்று தான் பெரிய ஒரு சூப்பரான வழியும் கூட. வேறு எதுவுமே நீங்கள் பண்ணிங்கனாலும் ஹெட்ஜ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து நிறைய டைம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் குழப்பி விட்டுரும். ஸோ அந்த ரீசனாக தான் சொல்கிறேன். ஸோ பொசிஷனல் பிளேஸும் சரி, இன்ட்ராடே பிளேஸில் இந்த மாதிரி லெவல் வந்துச்சுன்னா இன்றைக்கி உங்கள் இன்ட்ராடே பிளேஸுக்கு சூப்பரான லெவல் சிக்கிருக்கு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, ஏதோ சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கலாம். ஆனால் எக்ஸாக்டான ரீசனு தான் வீக்லி கேண்டிலோட அது லோவை இன்றைக்கி டச் பண்ணிக்க. நேற்று விழுந்த ஃபாலில் வீக்லி கேண்டலோட லோவை நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி மூணுமே டச் பண்ண விட்டு ஒரு பவுன்ஸ், அந்த பவுன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருந்துச்சு இன்றைக்கி. அதனால தான் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நல்லாவே ஒரு ஸ்டேபிளாக அப்சைடு வந்து போய்கிட்டே இருந்துச்சு. சரிங்களா? ஸோ இந்த மெத்தடை நீங்கள் போய்ட்டு உங்களோட ஃபேவரட்டான ஸ்டாக்ஸில் அப்ளை பண்ணி பாருங்கள். இல்லை நீங்களே கூட நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டியில் இதை அப்ளை பண்ணி அப்படியே பாருங்கள். சரிங்களா? இது எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். சிம்பிளாக சொல்கிறேன், வீக்லி கேண்டில் வச்சு அதோட ஹை லோ இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட். அதுதான் உண்மையான பை ஆன் டிப்ஸு, செல் ஆன் ரைஸு. அந்த லெவலேருந்து எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு ட்ரெண்டு
அதை பேஸ் பண்ணி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா பிரேக் ஆச்சுன்னா புட்டுக்கு போக போகிறீங்க, டவுன் சைடுன்னு அப் சைடு பிரேக் ஆச்சுன்னா கால் சைடு போக போகிறீங்க அப்படிங்கிறப்ப. ஆனால் உங்களுக்கு பெரிய லெவல் ஆஃப் ரேலி பிடிக்க முடியும். ஸ்டாப் லாஸ் இங்கே தான் கம்மி. மற்ற இடத்துல நீங்கள் என்னத்தை அப்ளை பண்ணால் சரி மறுபடியும் உங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக தான் வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ இந்த இடத்துல பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயமும் வருது. புரியுதுங்களா? இதுதான் பொறுமை, இதுதான் ரிஸ்க் ரிவார்டு, இதுதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, இதுதான் என்ன சொல்கிறது உங்களுக்கு சூப்பரான ஒரு ட்ரேட் செட்டப்பும் கூட. ஸோ இதை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள். அந்த லெவல் வரப்போ நீங்கள் வேணால் ஒரு அலர்ட் வேணால் போட்டு வச்சுக்கோங்க. இந்த லெவல் வந்துச்சுன்னா ஓகே, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்க பர்சனாக இருந்தால் கூட நீங்கள் அலர்ட் போட்டு வச்சுருந்தா இந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு காலோ புட்டோ பை பண்ணலாம். அப்போ உங்களுக்கு ஈஸியான ப்ராஃபிட் மேக் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் சும்மா என்ட்ரி ஆனால் சும்மா எக்ஸிட் ஆனால் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஓவரால் ட்ரேடிங்கில் நீங்கள் வந்து மந்த்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லாஸில் தான் இருப்பீங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் இது எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறது ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் பெட்டராக தான் இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.